Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்ட் saree யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாலெட் ரெடி பண்ண போறோம். சோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க फ्रेंड्स எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வேஸ்டா இருக்க சாரில தான் இது ரெடி பண்ணி காமிக்க போறேன். சோ நீங்களும் வேஸ்ட் saree இல்ல வேஸ்டான cloth ஏதாவது சூப்பரா இருந்துச்சுனா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன மெஷர்மென்ட்ல கட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 8 இன்ச் அகலம் இருக்க மாதிரி 13.5 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நம்ம ரெண்டு cloth கட் பண்ணி எடுத்துக்கணும். சாரில ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறதனால லைனிங் தனியா கொடுக்கல. சோ இந்த clothலயே நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். அதான் இந்த ரெண்டு பீஸுமே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் அகலம் இருக்க மாதிரியும் 11 இன்ச் உயரம் இருக்க மாதிரி ஒரு cloth கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் உயரம் இருக்க மாதிரி 8 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஒரு cloth கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஓரம் தைக்கிறதுக்காக ஓரம் நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக 2 இன்ச் அகலத்துல நீளமான பீஸ் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ நான் உள்ளுக்குள்ள ஸ்பாஞ்ச் வைக்க போறேன். என்கிட்ட ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால உங்ககிட்ட அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதில் கொரியரில் ரேப் பண்ணி வரோம் இல்லையா, ஸோ அது போல் சீட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ரைஸ் பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம கிளாத்தை வச்சு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த லைனிங் பீஸ் அண்ட் மெயின் பீஸ் இது ரெண்டையுமே இது போல் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ நம்ம தையல் போட போகிறோம். மேல் சைடு ஒரு தையல், அப்புறம் கீழ் சைடு ஒரு தையல், அது போல் 2 தையல் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ நான் தைக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ மேல் சைடு எப்படி தையல் போட்டோமோ அது போலவே இந்த கீழ் சைட்லேயுமே இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சு அந்த ஸ்பாஞ்ச் இதுக்குள்ளே நம்ம அப்படியே இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரைஸ் பேக் இது உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது போல் வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ் கிடைக்கும். ரைஸ் பேக் கொடுக்கும்போது ஒரு 2 பீஸ் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே ரைஸ் பேக் வைங்க. ஸோ அப்போ நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஸோ அதுபோல் இந்த சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 சைட்லேயுமே 2 தையல் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்பாஞ்ச் உள்ளுக்குள்ளே அழகாக செக்யூர் ஆகிடும். ஸோ அதனால் 2 சைடுக்குமே 2 தையல் இது போல் நல்ல ஓரங்களில் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஓரங்கள்லையுமே தையல் போட்டதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸஸாக இருக்கிற இது போல் ஸ்பாஞ்ச் இல்லை கிளாத் ஏதாவது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தையலை டச் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஜிப் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிப் 9 இன்ச் உங்களுக்கு நீளம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோட ஜிப் கொஞ்சம் குறைஞ்சதுனால சைடில் இது போல் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது நல்ல பக்கமாக ஜிப்போட இந்த ரன்னர் இருக்க மாதிரி நீங்கள் ஜிப்பை வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஜிப்பில் தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக தையல் போடுங்க. ஸோ இப்போ தச்சாச்சு பாருங்கள். இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பீஸையுமே இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 6.5 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்க மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ் தான் இது கூட நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜிப்போட ரன்னர் சைடு நல்ல பக்கம் இருக்க மாதிரி இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ச் டேப் தேவைப்படும். ஸோ இன்ச் டேப் வச்சுட்டு ஒரு 4 இன்ச் போல் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ஸோ கரெக்டான லெவலுக்கு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 4 இன்ச் போல் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த மேலிருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக தைச்சிக்கலாம்.
இந்த ரா பீஸ் வந்துட்டு அப்படியே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி தான் தைக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ கொஞ்சோண்டு இருக்கிற அந்த பீஸை மட்டும் இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நமக்கு ஒரு பேக்கெட் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தையல் போட்டோம் இல்லையா, ஸோ அதோடு இது போல் அப்படியே மடிச்சிக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இந்த ஓரங்களில் 2 சைடுமே ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சைடுமே அது போல் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ரா பீஸ் எல்லாமே அப்படியே கட் பண்ணி ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துருங்க, தையலை டச் பண்ணாமல். இப்போ வந்து 2வது பேக்கெட் நமக்கு கிடச்சிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நிறையா வந்து நம்ம ஃபோல்டிங் ரெடி பண்ண போகிறோம். மொத்தத்தில் ஒரு 3 ஃபோல்டிங் இருக்கா மாதிரி நம்ம கட் பண்ண அந்த பீஸில் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எந்த பீஸ் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு 11 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட்லேயே, அந்த பீஸில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஓரங்களையுமே இது போல் தைச்சிக்கோங்க. ரொம்ப பட்டையாக மடக்கி தைக்க வேணாம், சின்னதாக ஒரே ஒரு மடிப்பு மடித்து இது போல் தைச்சா மட்டுமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 சைடுமே தைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த கிளாத்தை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். எப்படின்னா, நம்மளோட கார்டு வந்து உள்ளுக்குள்ளே இது போல் 3/4 உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு அது போல் உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கோ அதை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு 3/4 உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அகைன் இது போல் நீங்கள் வந்துட்டு 2 ஃப்ளீட்ஸ் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வந்து அந்த கிளாத் வந்துடும். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு 3 பேக்கெட் மாதிரி கிடச்சிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம அழகாக பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட அந்த பர்ஸில் இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பர்ஸோட மேல் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கெட்டோட அந்த வியூவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸோ இது போல் வச்சுக்கோங்க. கார்ட்ஸ் வந்துட்டு இப்படி இப்படி வைக்கிற மாதிரி நமக்கு வரணும். ஸோ இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க கிளாத்தோடு வச்சுட்டு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட மெஷர் மாறாமல் இருக்கும். அடுத்தது இது அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் கிடைக்கும். அந்த மிடிலில் வந்துட்டு ஒரு தையல் போடணும். இப்போ இந்த மிடில் வந்துட்டு நம்மளோட அந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஒரு தையல் போட்டால் போதும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம 2 சைட்லேயுமே கார்ட்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து கார்ட்ஸ் வைக்கலாம். அந்த 3வது ஒரு பேக்கெட் நம்ம வந்து விட்டோம் இல்லையா, ஸோ அதில் வச்சா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓரத்துலேயுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பேக்கெட்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம அழகாக நம்மளோட கார்ட்ஸ் வந்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி, ஒரு 2.5 இன்ச் அகலமாக இருக்கா மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த பீஸில் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து கட்டமாக வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கட்டமாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக இப்படி வளைவு ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டாச்சு. அடுத்தது இது போல் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு ஃபுல்லாமே அங்கங்கே ஒரு நாச் போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் அப்படியே இதை திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டு இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோன்னா, இந்த கார்ட்ஸ் வைக்கிறதா வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மிடில் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு லேஸ் வச்சுக்கோங்க. இது போல் வச்சுட்டு
அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ரா பீஸுமே மறைஞ்சிரும், ஒரே தையலோட அழகாக முடிஞ்சிரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓரங்களில் வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதுவுமே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பைப்பிங்காக கட் பண்ணி வச்சு அந்த கிளாத்தை இது போல் ஓரங்களை மடிச்சிட்டு இந்த மாதிரி ஜிப் இருக்கிற அந்த சைடில் தான் நான் இப்போ வச்சு தைக்கிறேன். இது போல் தைச்சிட்டு நம்ம அகைன் திருப்பி நம்ம பைப்பிங் மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ மேல் சைடில் நம்ம இதை மடித்து வச்சு தைக்கிறோம். கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக தைச்சிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த பைப்பிங்க்கு அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கா மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்கான பைப்பிங்காக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் மெல்லிசாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 1 இன்ச் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைடு எப்படி தைச்சோமோ அது போலவே இந்த சைடுமே வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி திறக்கிறதுக்கு நமக்கு வந்து வெல்க்ரோ வச்சு ஒட்டிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வெல்க்ரோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சு ஒட்டி அந்த பர்ஸில் ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு டெக்கோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த சைடு ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன், இந்த சைடு ஒரு குட்டி ரோஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நம்மளே ரெடி பண்ணது. இப்போ நம்மளோட இந்த வேலெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஜிப்பில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பணம் அதெல்லாமே வச்சுக்கலாம். அதுபோல் நம்ம வந்துட்டு அந்த பேக்கெட்டில் ஃபோன் வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளோட கார்ட்ஸ் எல்லாமே இந்த நம்மளோட ரெடி பண்ண இந்த ஃபோல்டிங்கில் அழகாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு கார்ட்ஸை வந்து வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 6 பேக்கெட் இருக்குது. வேஸ்ட் சாரியில் எவ்வளோ அழகான ஒரு வேலெட் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ வேலெட் பர்ஸ் எப்படி வேணாலுமே வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் கிளாத்தை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணின இந்த பர்ஸ் ஐடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் படிக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை ரொம்பவே ஆர்வமாக பண்ணுறதுக்கு அதுவே ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.